தேடி வருகின்ற தேவன் நம்முடைய தேவன். தேடி வரும் அன்பு தெய்வம் நம்மை தேடுகின்ற காலம் இது. எனவே அந்த அன்பு தேவனை நாம் தேட வேண்டும். எனவே அன்பு என்பது பேசப்படுவதல்ல, அது அனுபவிக்கப்பட வேண்டும், அது பகிரப்பட வேண்டும், அது செயலில் காட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு அர்த்தம் இருக்கும். இவை இல்லை என்று சொன்னால், நாம் என்னதான் இறைவனை அன்பு செய்கிறோம் என்று சொன்னாலும் அது பொய், அது வீண். அது என் செயலில் காட்டப்படவில்லை என்று சொன்னால் அது முற்றிலும் அர்த்தமற்றது என்பதை இந்த மேனிஃபெஸ்டோ இயேசுவின் அறிவிப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் தான் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முண்டையுள்ள சகோதரர் சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. இதைத்தான் தோமாவிடம் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை கண்டதால் என்னை நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோம். எனவே நீ அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிற கடவுள் என்று சொல்லிக்கொண்டு கண்ணால் காணுகின்ற உன்னுடைய சகோதர சகோதரனை, உன்னுடைய அயலானை, உன்னுடைய தாயை, உன்னுடைய தந்தையை, உன்னுடைய தம்பி அக்காள் தங்கை இவர்களை நீ அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு வீண், பொய் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உரைக்கின்றார்.